நேயர்களுக்கு வணக்கம். சினிமா பல பேருக்கு வியாபாரம், சில பேருக்கு சுவாசம். சினிமாவை சுவாசிக்கிறவங்களால மட்டும்தான் ஆரோக்கியமான சினிமாவை மக்களுக்காக கொடுக்க முடியும். தொடர்ந்து ஆரோக்கியமான வெற்றி படங்களை மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கவர் தான் டைரக்டர் அண்ட் ஆக்டர் சசிகுமார். இவர் நடித்து வெள்ளிக்கிழமை வெளிவந்திருக்கும் படம் தான் வெற்றிவேல். பெயர்லேயே வெற்றி இருக்க மாதிரி படமும் தியேட்டரில் வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த டீம் தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க. அண்ட் அவங்கள தான் இப்போ நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெல்கம் தி டீம் வெற்றிவேல். வாழ்த்துக்கள் சார். நான் சொன்ன மாதிரியே வந்து வெள்ளிக்கிழமை வந்து வெற்றிவேல் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் நல்ல ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து மக்கள்கிட்ட கிடச்சிட்ருக்கு. அண்ட் உங்களுக்கு எங்களுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்களும் கூட. ஏன்னா உங்களுடைய படம் தார தப்பட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருது கிடச்சிருக்கு. ஸோ இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து இசையமைச்சிருந்தார். ஸோ அவருக்காக வந்து இந்த ஸ்பெஷல் அவார்ட் கிடச்சிருக்கு. அண்ட் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி நான் டைரக்டர் சார்கிட்ட வந்து ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். அவர்கிட்ட இருந்து ஓகே சார். சாரி சொல்லிட்டு அதனால் நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நம்மளுடைய சசிகுமார் சார் அண்ட் மியாஜாஜ் மேடம் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்கள ரெண்டு பேருடைய கேரக்டர் வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இது எந்த மாதிரியான ஒரு படம் அப்படிங்கிறது நாங்கள் எங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். தஞ்சாவூர் பகுதியில் நடக்கிற கதை இது. சார் வந்து ஒரு வாத்தியாருக்கு வந்து ஒரு வாத்தியார், கண்டிப்பான வாத்தியார். அவருக்கு வந்து 2 பசங்க. மூத்த பையன் வந்து சசிகுமார் சார், சின்ன பையன் வந்து ஒரு ஆனந்தநாத் பையன் பண்ணியிருக்காரு. ஒரு வாத்தியார் பையன் படிச்சிருக்கணும், அப்படி இருக்கணும் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. வாத்தியார் அதிகமாக எதிர்பார்ப்பார். ஆனால் வாத்தியார் பையன் படிக்காமல் ஒரு 10th மேலே தாண்டாமல் ஊரில் சின்னமாக ஒரு உரக்கடை வச்சுருப்பார். இதனால் அப்பா வந்து அதிகமாக அவர்கிட்ட பேச மாட்டார். தம்பி வந்து காலேஜ் படிச்சிருப்பான், நல்ல பிரியமாக இருப்பார். ஓகே ஓகே. சசிகுமார் சார் வந்து ஒரு கடை வச்சுருக்காரு இல்லையா? ஓகே. அண்ட் மியாஜாஜ் பற்றி சொல்லுங்கள். மியாஜாஜ் வந்து ஒரு மலையாளி பெண்ணாகவே இதில் நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு தஞ்சாவூரில் ஒரு அக்ரிகல்ச்சர் அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே வந்து வழக்கமாக எல்லா ஹீரோக்குமே வழக்கமாக அவங்க பார்த்தோன்னே பிடிச்ச உடனே அவங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்காகவே சார் வந்து உரக்கடை வச்சுருப்பாருங்க. இது வந்து நல்ல ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கு. அண்ட் தொடர்ந்து இந்த படத்தை நம்ம பற்றி பேசலாம். மறுபடியும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நல்ல ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைமான படம் நீங்கள் வந்து எங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். அண்ட் சார் உங்ககிட்ட இருந்து நான் கேள்வி இப்போ ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் சார் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சொன்னீங்க. அண்ட் இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் எல்லாருக்குமே உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் உங்களுடைய சிரிப்பு. அந்த சிரிப்பு எங்களுக்காக கொடுத்துட்டு நம்ம கொஸ்டின் ஆரம்பிக்கலாமா ப்ளீஸ்? சிரிச்சுட்டேன். சரி, நீங்கள் எப்பவுமே வழக்கமாக சிரிப்பீங்களா அந்த மாதிரி? அது இப்போ வராது, திடீர்னு கேட்டிங்கன்னா வராது. ஓகே சார். எனக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துட்டாலே வந்து உடனே பையன்கிட்ட போய் பொண்ணை தூக்கிடலாமான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பொண்ணுங்களை தூக்குறது ரொம்ப பிடிக்குமா சார்? இதுக்கு தான் இல்லை, அப்படி இல்லை. நாடோடியில் எனக்கு அந்த படம் பண்ணும்போது அது கதையே அப்படி தான் இருந்தது. ஸோ பொண்ணை தூக்குறதான் கதை அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தது, நண்பர்களுக்காக பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அப்போயே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நிஜமாகவே பண்ணுவான்னு சொல்லி எனக்கு நிறையா ஃபோன் கால்லாம் வர்றது உண்டு. சார், நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறேன், நீங்கள் சேர்த்து வைங்கன்னு அப்படின்னு நிறையா ஃபோன் கால் வர்றது உண்டு. இப்போ நான் காதலுக்கு முதல் அப்போஸ் பண்ணவே முடியாது. நீங்களும் இப்படி சொல்லலாமா அப்படின்வாங்க, அட்வைஸே பண்ண முடியாதுன்ற ஒரு இதில் வந்துச்சு. ஸோ ஆனால் இந்த படம் வந்து வெற்றிவேல் வந்து அது வேறு ஒரு தளத்தையும் காமிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். இப்போ நான் ரிவீல் பண்ண முடியாது, படம் வந்துருச்சு, தேட்டரில் வந்துருச்சு. ஸோ பார்க்கும்போது அதில் உள்ள ஒரு விஷயங்கள்லாம் தெரியும். அதனால் என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம். கிட்டத்தட்ட நாடோடிகள், சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் வெற்றிவேல் அதே ஜேர்னலில் இருக்கிற ஒரு படமாக இது இருக்கும். ஓகே. நீங்கள் வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பதில் சொல்கிற மாதிரியே வந்து நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நான் கேட்குற கேள்வி நீங்கள் பதில் சொல்லுங்கள். பொண்ணை தூக்க அதுக்கு தான் நான் அப்படி சுற்றி பேசினேன். நீங்கள் எப்படி சொன்னாலும் நாங்கள் வந்துடுவோம். பொண்ணை தூக்குறது பிடிக்குமா? பொண்ணை தூக்குறது பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்குறீங்களா? இதுக்கான பதில் நீங்கள் வந்து வெற்றிவேல் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இல்லை, அதை பற்றி நான் அடுத்து கேட்க வரேன். இல்லை, அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன நடக்குன்றது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த பேருக்கான சீக்ரெட் மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா வந்து உங்களுடைய படத்துடைய பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி இருக்குது, அண்ட் உங்களுடைய பேரில் வசந்தம் இருக்குது. ஸோ இந்த பேர்லலாம் வந்து கேட்கும் போதே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த மாதிரியான பேர்கள்லாம் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ படமும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர்கிட்ட வந்து கதை சொல்லி அவங்கக்கிட்ட ஓகே பண்ணிடலாம். ஆனால் வந்து ஒரு டைரக்டர் கம் ஆக்டர் கிட்ட கதை சொல்லி ஓகே வாங்குறது, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சசிகுமார் சார் மாதிரி, ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஓகே வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இல்லையா? ஸோ இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சுது? அந்த சார் எப்படி நீங்கள் இந்த கதை சொல்லி நீங்கள் அக்செப்ட் பண்ண வச்சிங்க? இந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே என்னென்னா, அந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போதே இது வந்து சசிகுமார் சாருக்குன்னு நான் எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் இது. ஆனால் என்னால் அப்ரோச் பண்ண முடியல போய் எனக்கு. அப்புறம் நான் வந்து ஜில்லாவில் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜில்லா ஒர்க் பண்ண டைமில் போய் ஒரு நண்பர்கிட்ட போய் என் நண்பருடைய பழனி இப்பன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கதை சொன்னேன். அவர் சொன்ன இதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒருத்தர் பேசியிருக்காங்க, நான் அவர்கிட்ட கதை சொல்லுங்கள். கதை சொன்ன பிறகு வழக்கமாக டைரக்டர் சொல்கிற மாதிரி இருக்குது, இது உண்மையாலுமே வந்து உங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு கதையா? என்ன விஷயம்னா, ஆக்சுவலாக நான் அப்படி வர்றார், அவர் சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட தான் முதல் கதை சொன்னார். அவர் கதை சொன்ன உடனே நாங்கள் முதல் 2 பேரும், நானும் ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன், அவர் வந்து என்னென்னா நான் பிரம்மன் பண்ணும்போதே எனக்கு ஓகே பண்ண ஒரு விஷயம். ஸோ அப்போ கதை கேட்டுகிட்டே இருந்தோம், நான் கேட்குறதும் அவருக்கு மாற்றி கேட்டோம். எனக்கு இந்த படத்தில் என்ன இருந்துச்சுன்னா, அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கார், ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர் ஆகிறார். ஸோ அப்போ என்னென்னா 2 பேருக்கும் பிடிச்ச ஒரு கதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. 2 பேரும் மாற்றி கேட்டோம், எதுவும் செட் ஆகலை. அப்போ ஒரு நாள் மீட்டிங் கூப்பிட்டு, சார் ஒன்றுமே இதாக இல்லை, நானும் கேட்டேன் சார் எதுவுமே இல்லைன்னும் போது ப்ரொடியூசர் எனக்கு ஒரு அதான் என்னன்னா, என் கதையை வந்து நான் சொல்லி ஓகே காரணமே அதுதான். ஏன்னா நான் சொல்லி ஓகே பண்ணேன். என் கதையை வந்து பிடிச்சிட்டு சொல்லி நான் 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் சாரும் ப்ரொடியூசரும் என்னுடைய ப்ரொடியூசர் ரவி சாரும் உட்காந்து பேசும்போது, ஏங்க நான் அடுத்து தாரதப்பட்டி போகிறேன், அதுக்கு முன்னாடி டேரக்டர் கமிட் பண்ணணும் அப்படிங்கும்போது, இல்லைங்க ஒரு வசனம் ஓட்ட கதை கேட்டேன். அப்புறம் எனக்கு கால் பண்ணாங்க, நான் ஊரில் இருந்தேன். சரி என்ன கதைங்கும்போது ப்ரொடியூசர் சொல்லி ஓகே பண்ண கதைங்க இது. அதுதான் இது வந்து ப்ரொடியூசர் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் சொன்னார். ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் சொல்லும்போது இது எனக்கான கதையாக இருக்கேன், உங்களுக்கு தான் எழுதி வச்சுருக்காருங்க. அவர் நான் பேசினது பேசிகிட்டே இருக்கும்போது ஒன்றும் கிடைக்கல சார், டைம் இல்லை, இப்போ வந்து அடுத்த படம் கிளம்புறேன் அது பண்ணும்போது அப்போ ஒரு கதை கேட்டேன் சார் அப்படின்னாரு. அவர் சொன்னார், அந்த கதை சொன்னோன்னே இது ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் சொன்னார், இது நல்லா இருக்குது, இது எனக்கான கதையாக இருக்கு, உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லி அப்புறம் தான் நான் மறுநாளே போனேன். சைசாரை பார்த்தேன். சைசார் கேட்கும்போது சைசார் என்னுடைய கேமராமேன் கதிர் சார் 2 பேரும் அந்த கதையை கேட்டாங்க. கேட்டவொடனே பிடிச்சிருக்கு பண்ணலாம் அப்படின்னாங்க. இன்னொரு கேள்வி கேட்டீங்க நீங்கள், ஒரு டேரக்டர் அப்படின்னு. என் நண்பர்கள் சொன்னாங்க இதுவரை அவர் டேரக்டருங்க அப்படின்னு. ஆனால் என்கிட்ட சார் கேட்கும்போது ஒரு டேரக்டருங்கிற சட்டையை கழட்டி போட்டு ஒரு ஹீரோங்கிற சட்டை போட்டால் என்கிட்ட கேட்டார். அதை வந்து கடைசி ஷார்ட் எடுக்க வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. நல்லவர் சிலை நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகாக நல்லவராக இருக்கீங்க நீங்கள். அண்ட் நீங்கள் இந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்கீங்கலாம் கேட்கவே முடியாது. ஏன்னா வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து ரசித்து வேந்துட்டுருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டரை மக்கள் வந்து எந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்கள். முதல்ல இது வெற்றிவேல் அப்படின்றது செய்யப்பட்ட கதை கிடையாது. ஒரு கதை செய்வாங்க அப்படி இல்லை, ஒரு தன்னை சுற்றி நடந்த சம்பவங்களை, கதாபாத்திரங்களை, பாதித்த கதாபாத்திரங்களை ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு உயிர் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது, தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சரியாக கொண்டு வந்து இன்றைக்கி வெற்றிவேல் அப்படின்ற ஒரு படத்தை பரபரப்பான ஹிட்டு படமாக ஆக்கின தமிழ் ரசிக பெருமக்களுக்கு முதல்ல நன்றி. இன்னும் சொல்லப்போனால் இந்த வெற்றிவேல் வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கான படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்குறவங்களும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுதே இந்த தம்பி என்கிட்ட கதை சொன்ன பொழுதே இது வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கான படம் அப்படின்னு நான் சொன்னேன். நான் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா எப்படி ஒரு கொம்பன் படத்தினுடைய எல்லா விழாக்களுக்கும் என்னை கூப்பிடுங்கப்பா, நான் வந்து ஷூட்டிங்கை கூட நான் பிரேக் பண்ணிட்டு வந்துடுவேன், நான் டைரக்டர்கிட்ட கெஞ்சி கூட வந்துடுவேன், ஒரு நல்ல படைப்பு போய் ரீச் ஆகணும். அது மாதிரி இது அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கிறப்பல சொன்னேன், தம்பி இந்த படம் எப்போ ரிலீஸோ அந்த தேதியில் இந்த படத்தினுடைய ப்ரொமோவுக்கு தயவு செஞ்சு நானாக என்னை விட்டுறாதீங்கப்பா, ஏன்னா நல்ல படம், நல்ல உணர்வு, இது ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். ஸோ கடவுள் ஆசீர்வாதத்தில் அந்த இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி சரியாக இருந்ததோ அது மாதிரி இன்றைக்கி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு முறை பார்த்தல ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தினுடைய நம்ம வச்சுருந்த அந்த நம்பிக்கை. ஸோ அந்த வகையில் இந்த கதையை உருவாக்கிய தம்பி வசந்தமணிக்கும் இந்த கதையை உடனடியாக ஒத்துக்கிட்டு நிறையா புதிய இயக்குநர்களை தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கார் தம்பி சசி. காரணம் அவர் ஒரு தயாரிப்பாளராகவும் ஜெயித்தவர், ஒரு நடிகராகவும் ஜெயித்தவர், ஒரு இயக்குனராகவும் ஜெயித்தவர். அதனால் அந்த அடுத்த ஒரு புதிய இயக்குனர் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கிறார். காரணம் அந்த கதையை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால தான் இன்றைக்கி இயக்குனர் அப்படின்னு வெளியே வந்திருக்கிறாரு. ஸோ இவர்கள் 2 பேர் மூலமாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி அவர்கள் சொன்ன மாதிரி அவர் ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்சவர். என்றைக்குமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து படம் தயாரிக்க வர்றாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க ஒட்டுமொத்த தேட்டர் ஆடியன்ஸோட பல்ஸை கையில் வச்சுருக்கிறவங்க.
ஸோ அவங்கள வந்து ஒட்டுமொத்த ரசிகர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தால் மட்டும்தான் அவர் தயாரிப்புன்னு போட்டுக்குவார். இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு 2 படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துக்கலாமே. அவர் எத்தனையோ 300 படத்துக்கு மேலே கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவர் மூலமாக இந்த படைப்பு வந்தது சந்தோஷம். இந்த ஒரு வெற்றிகரமான படத்தில் நான் ஒரு த்ரூ அவுட் ரோலு, அதுவும் எனக்கு மனசுக்கு பிடிச்ச, எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கும் பிடிச்ச, ஒரு எந்த விமர்சனத்துக்கும் ஆளாகாத, பாப்பா முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட சிரிப்பு எல்லாருக்கும் பிடிக்கும் சார், சிரிச்சு காமிங்க சார் சொன்னேன். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி தம்பியோட முதல்ல ஃபுல் லெங்க்த்து நான் ரோல் பண்ணியிருக்கேன், ஒத்தாசை அப்படின்ற ரோலு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வெற்றிகரமான படத்தில் இப்படி வந்து உட்காந்து பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிக்கிலா அண்ட் வர்ஷா, உங்கள் 2 பேருக்கும் வந்து ஒரு காமனான கொஸ்டின். அதாவது சசிகுமார் சாருடைய படத்தில் வந்து ஒரு சீனில் நடித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓஹோன்னு இப்போலாம் இருக்காங்க. அண்ட் நீங்கள் 2 பேருமே வந்து இந்த படத்தில் வந்து த்ரூ அவுட் ஃபுல்லாக நீங்கள் வந்திருக்கீங்க. அண்ட் இந்த சந்தர்ப்பம் வந்து உங்கள் 2 பேருக்கும் எப்படி கிடச்சிதுன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நிக்கிலா. நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பண்ண படம் மலையாளத்தில் ஒரு லவ் 24x7 சொல்லி ஒரு படம் பண்ணிட்டுருந்தேன். அப்போவே இந்த படத்தை கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த படம் ஷூட்டிங் இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டில் கேட்டேன். அப்போ வந்து சரி இது பண்ண முடியாது அப்படின்னாச்சு. ஓகே சரி பண்ண முடியாது அப்படின்னு நினச்சேன்னா, ஓகே இல்லை இப்போ நம்மளால் பண்ண முடியாது, அப்போ அந்த ஷூட்டிங் போயிட்டுருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து என்னோடய மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த படம் பண்ணுறீங்களா அப்படின்னு. அப்போ வந்து இன்னும் வந்து காஸ்டிங் ஆகலை அப்படிங்கிற. இல்லை ஆகலை. சரி நான் வந்து அவங்க கதை சொல்லும்போது அவங்க வந்து கதை சொல்ல வருவாங்க. ஸோ அப்போ வந்து பேசுங்க எப்படின்னு கேட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் வந்து சாரும் வசந்தமணி சாரும் கதை சாரும் வந்துட்டு கதை சொன்னாங்க. கதை சொன்ன உடனே ஓகே நல்லா இருக்குது, சரி நான் இது வந்து நான் நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா வந்து சசிகுமார் சார் மூவி அப்படின்னு வரும்போது நம்ம அது பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்படி தான் நான் வந்து இந்த படத்துக்கு உள்ள வந்துட்டேன். ஓகே. அண்ட் வர்ஷா, நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஆஃபீஸ் விஷ்ணுவோட இவன் யாருன்னு தெரிகிறதான் படம் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே சினிமாட்டோகிராஃபர் வந்து பிரேம்குமார் சார். ஸோ அவங்க த்ரூ ரெஃபரன்ஸில் இந்த படம் கிடச்சிது. அண்ட் கேட்ட உடனே லைக் ஓகே பண்ணிடலாம் அந்த மாதிரி. ஸோ இன்னும் இதில் ஒரு பெரிய அடிஷனலான ஒரு செய்தி. தம்பி அவங்க வந்து இப்போ நம்ம படத்தில் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக ரொம்ப அழகாக இருப்பார். இதில் கொஞ்சம் இன்னும் அடுத்த படத்தில் ஷூட்லேருந்து வந்திருக்கிறதுனால இந்த கொஞ்சம் சின்ன ஒரு டல், அதையும் சொல்லிடுறேன் தம்பி. இல்லை இல்லைங்க, ஆமாம்மா வெயிலுடைய தாக்கத்தில் அப்படி ஆளாகி இப்படி வந்திருக்கிறாரு. ஆமாம், இவருடைய அடுத்த படத்துலையும் அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டார் தம்பி. சொன்னீங்களப்பா பொண்ணை தூக்குறது பிடிக்குமா, தம்பிக்கு பொண்ணை தூக்குறது பிடிக்கும், அதனால தான் வெற்றி புயல் படத்தில் நடித்த பொண்ணை அடுத்த படத்துலையும் தூக்கிட்டார். சார் நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு பாத்தீங்களா இப்போ எப்படி ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி தம்பிராமையா சார் கிட்ட. இப்போ பொண்ணை தூக்குறது பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு சார், பிடிச்சிருக்குன்னு வச்சுக்க சார். அதே கொஸ்டின் தான் உங்ககிட்ட. அதாவது உங்க படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல நடிச்சவங்களாம் வந்து இப்போ ஓஹோன்னு இருக்காங்க. ஸோ இதுக்கு உங்ககிட்ட ஏதாவது மேஜிக் இருக்கா, இல்லை எப்படி ஏதாவது ஒரு காந்தம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இது நான் வந்து சொல்லணும், வசந்தமணி சொன்னதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். என்ன, நான் கதை கேட்கும்போது அவங்க எல்லா டேரக்டரும் நினைப்பா நான் ஹீரோவாக உட்காந்து கதை கேட்கணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஹீரோவாக உட்காந்து கதை கேட்டிருந்தேன்னா என் படத்தில் ஒரு கேரக்டர் நல்லா பண்ணுறவங்க அது கண்டிப்பாக வந்திருக்குமா என்னன்னு தெரியாது. நான் வந்து என்றைக்குமே ஒரு டைரக்டராக உட்காந்து தான் கதை கேட்பேன். அதுதான் என்னுடைய ஃபீல். அதனால தான் இந்த படத்தில் தம்பிராமையா சார், பிரபு சார், ஸோ எல்லாருமே அவங்க தான் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எல்லாமே பிரபு சார், ரேணு அம்மா, விஜி மேடம், ஸோ சின்ன கேரக்டர் நிக்கிலா, அது எல்லாமே கேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க. இங்கே ஹீரோவுக்கான படமே இது கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை வந்து தன்னடக்கம்லாம் கிடையாது, சத்தியமாக தன்னடக்கலாம். நான் ஹீரோ இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் படம் பார்த்துட்டு உடனே வந்து தம்பி சமுத்திரக்கனி அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் தம்பிக்கும் எனக்கும் பரிச்சயங்கள் கிடையாது. அப்போ தம்பி சமுத்திரக்கனி வந்து சொன்னார், அண்ணே நீங்கள் வந்து நான் உள்ளத்தால் நீங்கள் சொல்ல மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச ஆள் தான், ஆனால் முதல்ல பார்க்குற பொழுது அண்ணன் அப்படின்ற மாதிரி தோணும்ல, அண்ணன் எப்படின்னு தெரியலையே அப்படின்ற பொழுது நான் உள்ளுக்குள்ளே சொன்ன மாதிரி ரகசிய காதலன் யார், தம்பி சசிகுமார் அவர்களுக்கு ரகசிய காதலன். சரி, அவர் படத்தில் எப்படி பணியாற்றுறது அப்படின்றது ஜில்லா படத்தில் தம்பி அசோசியேட்டாக பண்ணுற பொழுது என்னுடைய மீட்ரு தெரியும் தம்பிக்கு. ஸோ எனது மீட்டருக்கு அண்ணன் இப்படி பேசுவார், இப்படி பாடி லாங்குவேஜ் பண்ணுவார்ன்றது சரி. ஸோ அப்போ நான் தம்பி சமுத்திரக்கனியை அனுப்பினதுக்கு பிறகு தம்பியெல்லாம் பேசலை, அண்ணன் தம்பியை அனுப்பிவிடுங்க நம்மளோட அலுவலகத்துக்கு அப்படின்னா. கதை கேட்டு முடிச்சிட்ட உடனே தம்பியோட நம்பர் வாங்கி நான் பேசுனது ஒரே ஒரு விஷயம் தான், வெற்றி பெறக்கூடிய கதைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க தம்பி, உங்கள் மேலே கதைன்னு நீங்கள் கேட்கல, ஜெயிக்கிற கதைக்குள்ளே. அதே போல் என் மேலே ஒரு விஷயம், இந்த கதை கேட்ட பொழுதும் படம் எடுத்த பொழுதும் ஒரு சின்ன மாற்றம் தான் நடந்தது. கேட்ட பொழுது எப்படி ஒரு காதல் கோட்டை படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்த பொழுது ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு மூடு, ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அப்டாப்டாக ஒரு கேரக்டர் அப்படி கட் பண்ணிடாமல், ஒரு வசதிக்காக ஒரு கேரக்டர் உள்ளே திணிச்சிட்டு அப்படி போகிற போக்கில் விட்டுட்டு போயிடாமல், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு ஃபினிஷிங், ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இளவரசி பங்காளியா, எஸ் அது என்ன மூடு, விஜய் சந்திரசேகரா அவங்களுக்கு என்ன மூடு.
ஸோ எல்லாம் பிரபண்ணனா அவருக்கு என்ன மூட். ஸோ எனக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஒரு தம்பி கதாபாத்திரம் நடிச்சிருக்காப்புல எல்லாருக்குமான. ஸோ ஒரு ஏதோ நிஜ கதாபாத்திரம். இந்த மாதிரி கதாபாத்திரம் எங்கேயா வாழலாம், இப்படி உள்ள ஒரு கேரக்டர் எந்த ஊர்லையா இருப்பான், எவனுமே கேட்க மாட்டாங்க. அதான் இவ்வளோ பெரிய வெற்றிக்கான காரணம் என்னென்னா, அவங்க வாழ்க்கையில் நடந்ததை சொல்லியிருக்காப்புல, நடந்துக்கிட்டு இருக்கிறத சொன்னாப்புல, அல்லது செவி வழி செய்தியாக கேட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறாப்புல. ஒரே ஒரு விஷயம், நான் அந்த கதைக்கு என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும்தான் என்னை திரிச்சிருக்கிறீங்க, இருந்தாலும் சொல்கிறேன், உன் கூட நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாள், என் மேலே கதை இல்லை, என்னை பிடிங்கிட்டாலும் கதை தான், இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சேர்த்துருக்கீங்க, அதுக்காக தான் ஒத்தாசனே வச்சுருக்கிறீங்க கேரக்டர் பேரை அப்படின்னு சொன்னேன். அது தம்பியை பாதிச்சிருச்சு. இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய படம், வெற்றி பெறக்கூடிய கதை. அதுக்குள்ளே நான் பணத்தை காரணம் காமிச்சோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தை காமிச்சோ அந்த படத்திலேருந்து வெளியே இருந்தேன்னா, நான் அடிப்படையில் ஒரு எழுத்தாளன், அடிப்படையில் ஒரு உதவி இயக்குனர். அந்த அந்த கடமையை நான் தார்மீக கடமையை மிஞ்சினேன்னு அர்த்தம், போயிடுறேன்னு அர்த்தம். அதனால் அந்த படத்தை விட மாட்டேன், நான் நடிப்பேன். ஆனால் செட்டுக்கு போய் நிற்கிறேன், அதுதான் ஒரு இயக்குனர். அந்த இயக்குனர்கிட்ட பேசி எந்தவித ஈகோவும் இல்லாமல் எல்லாரும் பேசி கதையினுடைய ஒரு ஏரியாவுக்குள்ளே என்னை கொண்டு வந்து உள்ளே திணிச்சிட்டாங்க. ஸோ அது இன்னும் ரெட்டிப்பாக, அது என்னை அப்படி திணிக்காமல் இருந்தாலும் நடிச்சிருப்பேன். காரணம் சொன்னேனே, வெற்றி பெற ஜெயிக்கக்கூடிய படத்தில் நம்ம இருக்கணும்னு. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் வந்து சீர்கெடாமல் ரொம்ப சிறப்பாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த படத்துலேயும் வந்து ஒரு டயலாக் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்காகவே வந்து ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா மாமனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருமகன் வந்து காரியம் செய்யலாம்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மருமகன் அப்படிங்கிறது வந்து மகனாக உயர்த்தி சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பலமாக இருக்கும் சார்? அவர் டைலாக் எழுதும்போது என்ன அதை இம்ப்ரெஸ் பண்ணது, வசந்தமணி இம்ப்ரெஸ் பண்ண டைலாக், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. காரியம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவேன். யாருக்கு அப்படின்னோடனே மாமனாருக்கு அப்படின்னு. காரியம் பண்ணிட்டு வரேன்னா அவர் சொல்லுவார், நாங்கள் வீட்டு இருக்கும்போது யாருக்கிட்ட காரியம் பண்ணிட்டு வரேன்னு அப்பா சொல்லுவார், என் மாமனாருக்குன்னு. அம்மா கேட்பாங்க, அது மகனில் பண்ணணும் அப்படின்னா, மருமகனும் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அவர் இந்த டைலாக் எழுதும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அதனால தான் சாங் பண்ணும்போதே நான் அந்த சீன் வந்து நான் சஜிசார்ட்டேன்னா கதை சொன்ன பிறகு நான் பண்ண சீனு. ஏன்னா இது சஜிசாருக்காண்டியே நான் பண்ண சீனு. ஆக்சுவலாக நான் ஸ்கிரிப்ட் சஜிசாருக்கு பண்ணாலுமே சஜிசார் கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஒரு 5-6 சீன் பண்ணினேன். அது சஜிசார் மைண்டில் வச்சு அவருக்காண்டியே பண்ண சீன் என்ன. ஏன்னா சஜிசார் பற்றி என்னென்னா இயல்பில் வந்து எல்லாமே நல்ல டைரக்டர், நல்ல ஹீரோ, அது இந்த நல்ல மனிதன் அப்படிங்கிறது வந்து கூட ஒர்க் பண்ணுறதுலாம் தெரியும் அவங்களுக்கு. அற்புதமான மனிதன். அந்த மனிதனை வந்து நல்ல மனுஷனாக எல்லாத்தையுமே பாசிட்டிவாக காமிக்கணுக்காக பண்ண சீன். ஏன்னா இந்த எங்களுக்கு இப்போ எடுக்கும்போது கூட இந்த சீனை தூக்குற மாதிரி தான் வந்துச்சு. அப்புறம் வேணாம், இது வைக்கணும், ஆக்சுவலாக தூக்கம் இருந்துச்சு, ஆனால் வைக்கணும், வச்சிடணும், வேறு இல்லை. ஏன்னா சாங்குக்குள்ளே வைக்கணும். ஏன்னா சாங் போடும்போது அண்ட் பிட்வீன் வந்தால் தான் அது வீட்டில், அதாவது ஃபேமிலிக்குள்ளே போய் ரீச் ஆகும். ஸோ ரீச் ஆனாலும் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி தான் கிட்டத்தட்ட. என்னென்னா பொண்டாட்டிங்கெல்லாம் கேட்பாங்க புருஷங்காரன்ட்ட, எங்கள் அப்பா தவசத்துக்கே போட மாட்டேன், அப்பா ஒருத்தன் பண்ணிகிட்டே வந்திருக்கான்னு கோமட்டில் குத்துவாங்க லேடிஸ்லாம். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இது இருக்கும், அது போய் அப்படி இதுதான். ஸோ அப்படி ஒரு டைலாக் அந்த படத்துக்கு பெரிய சிறப்பு. அதே போல் நான் தம்பி இது யூனிட்டை நான் ரசித்தேன். நிறையா செட்டுகளுக்கு நான் போகிறேன். ஒரு ஒளிப்பதிவாளர் நம்ம என்ன ஷார்ட் டேரக்டர் கேட்டு ரைட் அப்படின்னா, அந்த கதிர் அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் முழு கதையும் தெரிஞ்ச விஷயமாக டேரக்டர் என்ன பண்ணிட்டு அப்புறம் நான் சொல்லணும்னா, எனக்கு உண்மையிலே நான் கொடுத்து வச்சோன்னு சொல்லணும்னா வந்து பண்ணால் எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர், எனக்கு கிடைச்ச ஹீரோ, எனக்கு கிடைச்ச கேமராமேன்னா சில பேர்னா சாதாரணமாக நம்ம என்ன ஷார்ட் சொல்லணுமோ அதெல்லாம் அவ்வளோ சென்சபிளான ஆள். அவரை வந்து நான் ரொம்ப நல்லா சொல்லணும். என்ன கேட்டால் அவ்வளோ சென்சபிளான ஆள். ஏன்னா அடுத்து என்ன ஷார்ட்னு நான் ஒர்க் பண்ண வரும்போதெல்லாம் இது ஒரு இந்த ஷார்ட் சொல்லணும்னா இதுக்கும் அடுத்த ஷார்ட் என்ன, இதுக்கு முடிஞ்ச ஷார்ட் என்ன கேட்பாங்க. அவ்வளோத்தையும் எனக்கு என்ன மண்டையில் இருக்கோ அதோட அவள் மண்டையில் இருக்கும். ஒரு டைலாக்கு நான் மிஸ் ஆகணும்னா பண்ணி இந்த டைலாக் மறந்துட்டீங்க பாரு. நான் சஜிசார்ட்ட கதை சொல்லிட்டு இந்த சீனை நான் தூக்கிட்டேன். நான் சொன்ன சீனை ஒரு வருஷம் கழிச்சு மணி அந்த சீன் அந்த டைலாக் சொல்ல அதே டைலாக் போடுங்க பாரு. அவ்வளோ சென்சபிளான அவ்வளோ அற்புதமான கேமராமேன். நிக்கிலா, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை போல ஒருத்தர் பார்த்ததே இல்லை அப்படின்ற ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ எக்ஸ்பிரஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த பாட்டில் தான் வந்து சாரோட டைலாக் கூட வரும். ஸோ அந்த பாடல் வந்து கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 படங்கள் நடித்த ஒரு ஹீரோயினால தான் வந்து அந்த மாதிரியான பாடல் முழுக்கவும் அந்த படம் முழுக்கவும் வந்து அந்த ஒரு கியூட் குட்டி ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஓவர் அது நீ என்ன வர்றதுக்கு முன்னால் சொல்லிட்டு வந்தியா? இன்னும் அப்போ பார்க்குற நயன்தாரா திருஷாலாம் ஃபீல் பண்ண மாட்டாங்களா? சரி இல்ல சார், ஓப்பனிங் ஒரு டெபுவில் ஒரு பொண்ணை இப்படி தூக்குனீங்கன்னா அப்புறம் அடுத்த படத்துக்கு நாங்களா எப்படி நயன்தாராவும் இந்த மாதிரி முதல் படத்தில் நடிச்சவங்க தான் சார். இவங்களும் வந்து இவங்களுடைய தமிழ்ல முதல் பொண்ணு என்ன எனக்கே பயமுறுத்துறியா இல்லையா? அப்புறம் நீ அப்படி சொல்ல சொன்னியா? அந்த பொண்ணு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கு. அது உண்மையிலேயே இந்த படத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அது எங்களுடைய பெருமைக்குரிய அறிமுகம் நாங்கள் சொல்லணும். நாங்கள் எதிர்பார்த்த விட அழகாக பண்ணியிருக்கு.
நான் கூட சொன்னேன் ஸ்பாட்டில் ஒரு அழகாக பண்ணுறேம்மா அற்புதம் பண்ணுறேன்னு. நான் ஃபஸ்ட்டு அதை போய் நான் கதை சொல்ல போனேன். கதை சொல்லும்போது எங்கள் படத்தில் 3 ஹீரோயின் எனக்கு 3 ஹீரோம்போது ஒரு 2 ஹீரோ அப்ரோச் பண்ணோம். அவங்க 3 ஹீரோன்னு கொஞ்சம் பயந்துட்டாங்க. இந்த போய் மிஸ் ஆகிடுமோ அப்படின்னு பயந்துட்டு போய் கதை சொல்ல போனால் ஒரு கெத்தாக உட்காந்துச்சு, அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நான் பயந்து போய் கதை சொல்லும் போது அந்த 2 ஹீரோன்னு மறைச்ச கதை சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா இதுவும் சரி இது ஒத்துக்காம போய் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அது வேணும் இல்லைம்மா அப்படிமா இப்படி அரமனை கதை நான் கதை சொல்லிட்டேன். அப்படியே கெத்து அப்படி கெத்தாக உட்காந்துருக்கு. இது என்ன சொல்லுமோ தெரியலையே, பிடிச்சிருக்காமா அப்படின்னா உங்கள் மேனேஜரை கூப்பிடுங்க அப்படின்னுச்சு. மேனேஜர் உதய சார் கூட வந்தார். அவர் கூப்பிட்டு என்னங்க பிடிச்சிருக்கான்னு சார் நான் தான் நீங்கள் மட்டும் தான் மெயின் பாக்கியெல்லாம் சும்மா அப்படி சொல்லி ஒப்பேத்தியாச்சு. ஸ்பாட்டில் கேட்டேன் இவ் எவ்வளோ தென்னா விட்டுருந்தா நான் கதை சொன்னேன். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வந்து முறிச்சு பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்தியே அவ்வளோ தென்னா விட்டேன் அப்படின்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசணும்னு சார் நீங்கள் சொன்னது எதுவுமே எனக்கு புரியலை. எனக்கு ஒன்று புரிஞ்சு இந்த படத்தில் சசிகுமார் சார் ஹீரோ, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதான் புரிஞ்சு எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் பிடிக்கலட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அடுத்த படம்ல அதான் பிடிப்பாங்க. ஆக்சுவலாக இவர் தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டு தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அப்போ வந்து இவர் என்ன சொன்னார்னா எழுத படிக்க நான் சார் எனக்கு எழுத படிக்க தெரியும் சார் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்போ அந்த அளவுக்கு தெரியுமா அப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து இவர் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். கதை சொன்ன அப்போ வந்து நான் பார்த்தா இவரோட ஸ்லாங் எனக்கு புரியலை. இவர் வேறு ஏதோ மாதிரி தமிழ் தான் பேசிட்டு ஆனால் ரொம்ப ஸ்பீடாக பேசிட்டு இருக்கா. சரி நான் கதை கேட்டிருக்கோம். நான் வந்து சரி இடையில ஏதாச்சும் கேட்டேன்னு இவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி நான் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தேன். ஓகே என்ன எனக்கு புரியுது, எங்கேயாச்சும் ஒரு வாட்டி நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா வந்து போயிடும் ஃபுல்லாக இருந்தால் அப்படி நான் கேட்டுட்டு இருந்தேன் வந்து ஃபுல்லாக. அப்போ வந்து ஓகே கதை ஓகே, அப்போ கதை ஓகேவாம்மா அப்படின்னு கேட்டேன். ஓகே 3 ஹீரோயின். அப்போ வந்து மேனேஜர் வந்து 3 ஹீரோயின் அப்படின்னு சொன்னோன்னே சார் பயந்துட்டாங்க. வந்து சிவர் ஆல்ரெடி வேறு ஏதோ ஹீரோயினை பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து 3 ஹீரோயின் சொல்லி வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. வந்து 3 ஹீரோயின் கிடையாதுமா, நீங்கள் தான்மா ஹீரோயின் அப்படின்னு சொன்னால் அப்போ நான் சிரிச்சிட்டேன். ஓகே சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து கேட்டேன் இந்த மாதிரி ஓகே பண்ணுறீங்களா அன்றைக்கி வந்து ஒரு மாதிரியாக வந்து கதை கேட்டேன் அப்படின்னு. சத்தியமாக சார் எனக்கு புரியும். அப்போ அங்கே வந்தும் எப்படின்னா ஃபஸ்ட் டே ஷூட்டில் வந்த உடனே யாருமே எதுவும் சொல்லலை. அது பண்ணுங்கள் இப்போ இந்த ஷாட்டில் இங்கே வந்து வைக்கப்படுங்க அப்படின்னு சொல்லுவேன். நம்ம வைக்கப்பட்டோடனே இவங்க கேமரா எடுத்து போயிடுவாங்க. நம்ம சரி இது ஓகேவா இல்லை எதுவுமே தெரியாது, யாருமே எதுவும் பேசுகிறதும் கிடையாது. இவரும் பேசல, கேமராமேனும் பேசல, நான் மட்டும் உட்காந்துருப்பேன். எனக்கு வந்து மேக்கப் பண்ண வந்து அம்மா முடிஞ்சிருச்சுமா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிடுவேன். எனக்கு என்ன ஓகே இவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கம்மா, ஓகே பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஓகே அப்படின்னு நினச்சி நான் வந்து ஓகே அம்மாட்ட போய் சொல்லிட்டேன். அம்மா இன்றைக்கி முடிஞ்சிருக்கும் அநேகமாக வந்து நம்ம இன்றைக்கி கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து நான் சசி சார்கிட்ட போயிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து ஒரு மாதிரியாக வந்து நல்லா இருக்குமா நல்லா பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் ஓகே அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இல்லை நான் கிடையாது அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சசிகுமார் சார் படம் அது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த பொறுப்பை கதையே புரியாமல் பிளைண்டாக கண்ணை மூடிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கான்ற ஒரு விஷயம் என்பது அது ஒரு ஒரு சசிகுமார் ஓகே பண்ணியிருந்தாருன்னா நல்ல கதையாக இருக்கும். அதில் தான் நம்ம டிபோவாக கண்டிப்பாக எல்லாருமே அப்படி தான். அந்த நம்பிக்கையில் இந்த பொண்ணு வந்ததுன்றது பெரிய விஷயம் தான். நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான் வந்திருக்கேன். எல்லாருமே அப்படி தான். ஏன்னா வந்து ஷூட்டில் நம்ம சொல்லும்போது இல்லை நம்ம இப்போ வந்து இவங்களுக்கு அம்மாவாக நடிச்சிருக்கிற அவங்க வந்து சொல்லும்போது என்னென்னா சசிகுமார் சார் படம் நம்ம விட்டுறக்கூடாது எப்படி தான் வந்திருக்கேன். எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்துருக்கு. நம்ம பேசும்போது எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க, அவர் படம்னா யாருமே மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அப்போ அதனால தான் நீங்கள் வரணும், நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம ஓகே பண்ணும்போதும் அந்த சாங் எப்படின்னா வந்து கடைசியாக தான் ஷூட் பண்ணோம். நம்ம லாஸ்ட்டில் ஃபைனலாக தான் ஷூட் பண்ணோம். அப்போனா எல்லோரும் கூடயும் பழக்கம் ஆயிடுச்சு. அந்த ரேணுகா மேடம் வந்து எப்போவுமே வந்து பேசிட்டு இருப்போம், நல்லா பேசுவாங்க. அவங்க பேசும்போதே நாங்கள் எல்லாருமே சிரிச்சிருவேன். அப்போ சிரித்து இவங்களை பார்த்த உடனே நம்ம திருப்பி சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ என்னென்னா அந்த படத்தில் ஃபுல்லாக அந்த பாட்டில் பார்த்தோன்னா பயங்கரமாக வெக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் வெக்கம் கிடையாது, நான் சிரிக்கிறது. இவரை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் ரேணுகா மேடம் பேசி நானாக இருந்தாலும் இவராக இருந்தாலும் தம்பி கேரக்டர் பண்ண அனந்தா இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே என்னென்ன ரேணுகா மேடம் காம்பினேஷன் சீன் இருக்குது இந்த படத்தில். அவங்கள போய் சொல்கிறேன், அவங்க வந்து நின்னாலும் என்னென்னா ஸ்டார்ட் கேமரான்ற வரைக்கும் சிரிப்பு காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எனர்ஜெட்டிக்கான அந்த எனர்ஜி ஒன்று இருக்கு. ஃபேமிலியாக இது பண்ணுறது. கேபி சாரோட ஸ்கூலு அந்த அவங்க கலையை ரசிக்கிறோம். நல்லா கேமரான்ற வரைக்கும் அவங்க சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் ஆக்ஷன் ஒன்று அவங்க மாறிடுவாங்க. நாங்கள் இப்படி சிரித்து மாட்டிக்குவோம் அப்படிதான் வந்துவோம். ஸோ அதுதான் அந்த படத்தில் நிறைய இதில் கற்றுக்கிட்டது. அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டது இவங்ககிட்ட இருந்து. தம்பி ராமையா சாராக இருக்கட்டும், பிரபு சாராக இருக்கட்டும், இளவரசு சாராக இருக்கட்டும், ரேணுகாமாவாக இருக்கட்டும், விஜய் மேடம், இவங்ககிட்டலாம் என்ன கட்டணும்னா இவங்க தம்பி ராமையெல்லாம் ஸ்டார்ட் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பார், சிரிக்க வச்சுட்டு இருப்பார். பிரபு சார் அதே மாதிரி தான். ஆனால் ஸ்டார்ட் கேமரா ரெடினோடனே அவங்க டக்குன்னு மூடு மாதிரி அந்த இதுக்கு
ஆயிடுறாங்க. இப்போ நாங்கன்னா இன்றைக்கி சீரியஸ் சீன்னா வீட்டில் இருந்தோ இல்லை ரூமில் இருந்து கிளம்பும்போது சீரியஸாக தான் வரணும். ஆமாம் அப்படி தான் வரணும். இன்னைக்கு மூட கிளம்ப யார் மூட இது பண்ணாது, இது அங்கேருந்தே வந்துடணும். காமெடி சீனா சிரிச்சுட்டே காருக்குள்ளேயே சிரிச்சுட்டே வரணும், அந்த மூடில் இருக்குமா அப்படின்றது வரும். அப்படி தான் இருந்தோம். ஆனால் இவங்க அதெல்லாம் இல்லை, சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம சீரியஸாக இருந்தாலும் நம்மளை அவ்வளோ இயல்பாக்கி, நான் இந்த படம் உண்மையை சொல்லணும்னா பர்சனலாக நான் வந்து தாரத்தப்பட்டு முடிச்சுட்டு நான் அடுத்து உடனே மறுநாள் இந்த படம் நான் ஷூட்டிங் போனேன். ஆனால் அவ்வளோ எனர்ஜியாகவும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ எனர்ஜியாக இந்த படம் நடிக்க காரணம் என்னோட நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாமே தான். கண்டிப்பாக அவங்க தான். இவங்க தான் என்னை வந்து என் மூட வந்து என்னை அவ்வளோ எனர்ஜியாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ நான் யூஸ்வலாக ஒரு புது படம் பண்ணும்போது புது ஆர்டிஸ்ட்டோட பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. ஸோ நானும் சீரியஸாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. வந்து பக்கத்தில் வந்து கூட பேச மாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க அப்படின்றபோது. இவங்க அப்படி இல்லை, நம்ம சீரியஸாக என்ன சீரியஸாக இருக்குவா வந்து உட்காருவா, என்ன கோவம் அப்படின்னு, எங்கே போகிற உட்காருன்னு சேரை போட்டுருவாங்க. இவங்க கேரவங்களை யாரும் உட்கார மாட்டாங்க. அண்ணனாக இருக்கட்டும், பிரபு சார், யாருமே கேரவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு சேரை போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதில் போகாமல் தனியாக அப்படி போய் உட்காந்துக்கோங்க. என்ன தனியாக உட்காந்து, சார் இங்கே வாங்க சார் அப்படின்வாங்க. என்ன வேணும் இங்கே வாங்க, எங்கே அங்கே வாங்க அப்படின்னா சிரிங்க கங்க நம்மளை சிரிச்சோம். நம்ம அது வரைக்கும் ஒரு மாஸ்க்கை போட்டோம், கலட்டு நீ என்ன மாஸ்க்கை போடுற, இப்போ மாஸ்க்கை போட்டு வர, அதெல்லாம் நீ டைரக்ட் பண்ணும்போது போடு, நீ ஹீரோ அப்படின்றதுலாம் சிரிக்க வச்சுட்டு அவங்க சொல்லும்போது அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச தம்பி வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நிறைய நடிகர்களோடு பயணம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேரக்டர் ஆர்டிஸ்ட். நான் சரண்யா மேடம் கூட மட்டும்தான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டோட இந்த நடிகர்களோட இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டோட பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அது எனக்கு புதுசாக இருந்தது. ஸோ அப்போ நான் எல்லாத்தையும் மறந்துட்டு எனர்ஜி அந்த எனர்ஜி வந்து எனக்கு படத்தில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. எனக்கு தம்பினா வந்து சுப்பிரமணியபுரம் வந்து பெரிய பரபரப்பான ஒரு அலையை கிளப்பிக்கிட்டு இருக்குது. அடுத்தவர்கள் பணத்தில் தன்னை பரிசோதனை பண்ணிக்காமல் தன் பணத்திலேயே தன் குடும்ப உறுப்பினர்களை சமாதானப்படுத்தி ஒரு இயக்குனராக, ஒரு தயாரிப்பாளராக, ஒரு நடிகராக தன்னை அடையாளம் காமிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த தயாரிப்பாளர்கள்ட்ட தன் போனவர் பிள்ளை. எனக்கு இப்போ என்ன இந்த லட்சுமி மேனனை இப்போ நாங்கள் தான் கும்கியில் ஃபஸ்ட்டு. ஆனால் படம் தம்பியோட படம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதை நடித்து முடிச்சுட்டு சிஜிக்காக ரொம்ப நாள் டிலே பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது தம்பி சசிகுமாருக்கான படம் அந்த பிரபாகர் வந்து நாங்கள் எங்கள் செட்டில் தான் அந்த லட்சுமி மேனனை வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க. ஐயால லட்சுமி மேனனெல்லாம் சசிகுமாரோட நடிக்கிறது நம்மளால நடிக்க முடியலையே, அடுத்த பிறவியில் எப்படியாவது ஒரு ஐடியா பண்ணி பொண்ணாக பிறந்த தாயா ஏதாவது சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சும்மா யோசிப்போமா இல்லையா. நான் கதை சொன்ன அத்தனை ஆர்டிஸ்டும் என்கிட்ட கதை கேட்டாங்க, கதை நல்லா இருக்கு. நாங்கள் அதை தாண்டி அத்தனை பேருமே சசிகுமார் சார் நடிக்கிறது அவ்வளோ பேருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. சசிகுமார் சார் நம்ம படுத்துமா அவர் ஹீரோ, நம்ம உடனே எல்லாம் ஓகேனாங்க. அதுக்கு அந்த 5 எழுத்து மந்திரமே எனக்கு கிடைச்ச டெக்னீஷியன், கேமராமேனாக இருக்கட்டும், இமான் மியூசிக்கு, அத்தனை ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே அந்த 5 எழுத்து மந்திரம் தான், வேறு எதுவுமே இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம், லக்ஷ்மி மேனனாக இருக்கட்டும், என்னோட நடித்த ஹீரோயின் சொல்கிறேன், ரெண்டாவது படத்தில் நடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அது வந்து வெறும் லக்ஷ்மி மேனன் நிக்கிலா மட்டும் கிடையாது, அனன்யாவும் 2 படம் நடிச்சிருக்கு, லக்ஷ்மி மேனனும் 2 படம் நடிச்சிருக்கு, இந்த பொண்ணும் நடிச்சிருக்கு. இவங்கெல்லாம் ரெண்டு படம். காரணம் என்ன அப்படின்னு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த படத்துக்கும் ஏன் அடுத்த படம் அப்படின்னா, இந்த படத்தில் இதோட கேரக்டர் வேறு தான், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படி இருக்கும் வெற்றிவேலில். இப்போ அடுத்து புது படம் பண்ணுறதுல ஏன் தூக்கணும்னா அதில் துருன்னு இருக்கணும். ஸ்மைலியில் உள்ள ஒரு 10 ஸ்மைல் ஃபேஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் அவங்க நேச்சுரலாக அப்படி தான் இருக்கும். யதார்த்தமாக ஸ்பாட்டுக்கு வரும்போதும் அவங்களோட எல்லாம் பேசும்போதும் இதோட அந்த துருனஸ் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வெற்றிவேலை அது இல்லாமல் தான் காமிச்சோம். அதை அவாய்ட் பண்ணி தான் அதில் இருக்கும். சைலண்ட்டாக அப்படி இப்படி போகிற ஒரு கேரக்டர் தான் இருக்கும். இதோட நேச்சுரல் கேரக்டர் அப்படி தான், நிக்கிலாவோட நேச்சுரல் கேரக்டர் அப்படி தான். ஸோ நாங்கள் அந்த படம் பண்ணும்போது நியூ ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி புக்கில் வந்ததும் இதெல்லாம் பார்த்துட்டு டைரக்டர் சொன்னார் இதுன்னும் போது எனக்கும் தோணுச்சு அந்த இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும், ஒன்றும் தெரியாது அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த படம் வெளிவரதுக்கு முன்னாடியே நாங்கள் நடிக்க வச்சாதான் எங்களுக்கும் ஒரு சேஃபு. காரணம் என்ன, அதுக்கப்புறம் வேறு படம் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு பண்ண முடியாது. அதே மாதிரி தான் லட்சுமி மேனனும் ஆச்சு. சுந்தரபடம் ரிலீஸ் ஆன உடனே குட்டிப்புலி அது உடனே முத்தையா போய் பேசி இது பண்ணார். அதே மாதிரி தான் இதுவும் வந்துச்சு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆனால் அடுத்து படம் பார்த்துட்டு வேறு ஆஃபர் வரும், அப்படி போயிட்டுருப்பாங்க. அப்போ நமக்கு ஏன்னா இந்த படத்தில் எங்களுக்கு டேட்ஸ் வேணும். ஏன்னா நான் வந்து எல்லாமே நியூ ஃபேஸோடு தான் பண்ணுறேன். அப்போ ஃபுல் டேட் இருந்தால் தான் நான் 2 படம் மாற்றி பண்ணுறோம். ஸோ இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு இந்த பொண்ணுகிட்ட பேசும்போது எல்லாம் அது ஓகே ஆகும், நிக்கிலா தான் அப்படின்னு ஃபைனல் ஆனோடனே அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசினதே அதுதான். அதாவது என்னென்னா, இந்த படம் நீங்கள் பண்ணு ஓகேன்னு சொல்லிடுச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று வரும், காசிப் வரும். அது அவங்ககிட்ட நான் சொன்னேன், இந்த படத்தில் நிச்சயங்க ஒரு படம் பண்ணிவிட்டு அடுத்த படம் பண்ணும்போது கூட இருக்கவங்களும் என்ன புதுசாக அடுத்த படத்தில் பண்ணேன். லட்சுமி மேனனுக்கும் எனக்கும் அப்படி தான் வந்தது, அனன்யாவுக்கும் எனக்கும் வந்தது, சுவாதியும் என் கூட இருந்துச்சு. ஸோ எல்லாம் 2 படம் பண்ணாங்க.
ஸோ காரணம் நம்ம பண்ணுறது அவங்க நடிக்கணும்ல, கேஸ்டிங் கரெக்டாக இருக்கணும். அப்படி இந்த கேஸ்டிங் இதில் நடித்தா ஏன்னா கூட பழகிருக்கனால நமக்கு தெரியும், இவங்களோட ப்ளஸ் மைனஸ் தெரியும். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து இந்த காசிப் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதாவது கடலை மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு காசிப்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம போயிட்டே தான் இருப்போம். இது எல்லா ஒரு ஆக்சுவலாக ஒரு ஹீரோயினோட நிறைய நடிக்கிறது வந்து மலையாளத்தில் ஜாஸ்தி பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது தெரியும். ஸோ மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் ஹீரோஸ் 8 ஹீரோயின்ஸ் தான் இருக்காங்க. அப்படின்னும் போது அப்போ அந்த மாதிரி தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே ஒன்றும் தெரியாது. அது மாதிரி தெலுங்குலையும் தெரியாது. தமிழில் தான் அது வந்து இதாகுது. ஏன்னா இப்போ நான் என் படத்தில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோயின்ஸ் வச்சு நான் பண்ணவே மாட்டோம், பண்ணுறதும் கிடையாது. டேட் ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது நார்மலாக யதார்த்தமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் அது பண்ணுறோம். ஸோ அதனால தான் அப்படி இது பண்ணுது. அண்ட் வர்ஷா, உங்களுக்கும் சசிகுமார் சாருக்கும் உள்ள காம்பினேஷன் சீக்வன்சஸ் பற்றி சொல்லுங்கள் இந்த படத்தில். ஆக்சுவலி காம்பினேஷன் விட நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது அவங்க அங்கே இருப்பாங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி தான் யூஸ்வலி ஃபர்ஸ்ட் அவங்கள பார்க்கும்போது யாரும் போய் ஓப்பனாக பேச மாட்டாங்க. பிகாஸ் ஃபஸ்ட் வந்து பயந்துட்டே இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் யூல் கெட் நோ அவங்க ஆக்சுவலி அந்த மாதிரி இல்லை, சாஃப்ட் ஸ்போக்கன் அந்த மாதிரி பர்சன். ஸோ ஆக்சுவலி நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. நேச்சுரலாக பண்ணு ஆக்டிங்னா வந்து ஸ்க்ரீன் போய் ஒரு வித்தியாசமாக பண்ண இது இல்லை, நேச்சுரலாக பண்ணு, உனக்கு என்ன வருதோ அந்த மாதிரி பண்ணு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கற்றுக் கொடுத்தாங்க. ஓகே சசிகுமார் சார், நீங்கள் வந்து மனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவாக இருக்கிற மாதிரியான கேரக்டரில் வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்லி ஆகணும், உங்களுடைய தாத்தா, அவருடைய தாத்தா, அவருடைய தாத்தா எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய தொழிலான விவசாயத்தை சம்மந்தப்பட்ட ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க. அண்ட் இந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மன நிறைவாக இருக்குன்னு சொல்லுங்கள். அவர் சொல்லும்போது அது இயற்கை விவசாயம். நான் உரக்கடை வச்சுருப்பேன், அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டீங்க. காதலுக்காக உரக்கடை வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். என் காதலி வந்து ஒரு பொண்ணை பார்ப்பேன், அந்த பொண்ணை வந்து இது பண்ணணுன்னு அவங்க விவசாய கல்லூரியில் ஆசிரியராக இருப்பாங்க. ஸோ அதுக்காக உரம் வச்சு பண்ணுவோம். விவசாயம்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது எப்படி இந்த கமர்ஷியல் படத்துக்குள்ளே வருது அப்படின்போது சின்ன விஷயங்களை அந்த மாதிரி கமர்ஷியல் படத்துக்குள்ளே ஒரு நல்ல விஷயங்களை பூத்திக்கிட்டே இருக்கும். விவசாயம் பண்ணால் இது எப்படி தேவை, இயற்கை விவசாயத்தையும் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். மண்புழு உரத்தை பற்றி பேசுவோம். இப்போ உங்களுக்கு தெரியும் மண்புழு உரம் என்ன அப்படின்றது இன்னும் ரீச் ஆகும், உங்களுக்கு ரீச் ஆகும். அப்போ இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணும்போது இதுக்குள்ளே வந்து நல்ல விஷயங்களை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். கேட்கும்போது பார்க்கும்போது காதலுக்காக தானே சொல்லும்போது காதலிக்காக தானே உரக்கடை வச்சார். ஆனால் கடைசி வரையும் வச்சுருக்காருல்ல, உழைக்கிறாருல்ல, கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி வச்சுருக்காருல, உழைக்கிறாருல. ஆனால் அதை விட்டு போகல, அது கடைசி வரைக்கும் இருக்காருல்ல. ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அது எப்படி வேணால் வரலாம், யாருக்கும் எப்படி வேணால் வரலாம், நண்பர்கள் மூலம் வரலாம், காதலி மூலம் வரலாம், எப்படி வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் கதையில் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இமான் சார் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா சசிகுமார் சாரோட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பாடல்களும் இருக்கும். லைக் குத்து சாங் இருக்கும், சாஃப்ட் சாங் இருக்கும், ரொமான்டிக் சாங் இருக்கும். ஸோ எல்லா விதமான பாடல்களும் இருக்கும். ஆனால் வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து குத்துப்பாட்டு நம்ம சொல்லி ஆகணும். இவர் குத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்க தண்ணி கூட அப்படியே மேலே வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து குத்துவார் நம்மளுடைய சசிகுமார் சார். அந்தளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஸோ இந்த படத்தில் வர பாடல்கள் பற்றி சொல்லுங்கள். இல்லை, சாருக்கு வந்து ஒரு ஓப்பனிங் சாங் இருக்குது. அந்த ஓப்பனிங் சாங் சார் வேணாட்டாங்க, எனக்கு ஓப்பனிங் வேணாட்டாங்க. இல்லை சார் கம்பல்சரி வச்சாங்க சார், நல்லா இருக்குது சார் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அந்த ஓப்பனிங் சாங் நல்லா சாங் பண்ணும்போது அந்த பிருந்தா மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நானே மிரண்டேன், சார் இப்படி டான்ஸ் இப்படி ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு பிச்சிருப்பார் சார். அது இமான் சார் வந்து அந்த மியூசிக், அற்புதமான மியூசிக். அதுக்கு வந்து இந்த மோகன்ராஜுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பாடல் வரிகள் எழுதியிருப்பார் ஓப்பனிங். அது சாருக்காக எழுதப்பட்ட அற்புதமான வரிகள் இது. அடுத்த படம் என்ன வந்துட்டு என்கிட்ட இமான் சார் நான் கதை சொல்லும் போதே கதை கேட்டே ரொம்ப நல்லாயிருக்கு, இதுக்கு நான் கண்டிப்பாக நல்லா பண்ணித்தரேன்னு அதே போல் அற்புதமான சாங் கொடுத்தாரு எனக்கு. அதையும் தாண்டி எனக்கு வந்து பின்னணி மியூசிக் வந்து பின்னாடி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. நான் மியூசிக் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் சொன்னேன், உங்கள் காலத்துக்கு கும்பிடணும் சார், எனக்கு ஏன்னா அற்புதம் பண்ணி கொடுத்துருக்கீங்க எனக்கு அப்படின்னு. அது இன்றைக்கி இப்போ உங்களுக்கே தெரிஞ்ச படம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக எனக்கு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து உங்களுக்கும் பிரபு சாருக்கும் உள்ள காம்பினேஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ உங்களுக்கும் அவருக்கும் என்ன ஒரு இந்த படத்தில், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நீங்கள் 2 பேரும் இணைஞ்சு நடிச்சிருக்கீங்க, அண்ட் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ சொல்லலாம், படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதனால் சொல்லலாம். பிரபு சாரோட பொண்ணு தான் வர்ஷா. ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அவங்க படம் தேட்டரில் பார்க்கட்டும். ஸோ அதுதான் பிரபு சாருக்கும் எனக்கும் ஒரு ஆப்போசிட் கேரக்டர் மாதிரி தான் வரும். ஓகே. ஸோ அவர் எதிர்க்கிற ஒரு கேரக்டர் தான் வரும்.
ஸோ அப்படி இருக்கும். ஸோ அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு தம்பிக்கு ஒரு அண்ணனா எப்படி இருக்கணுமோ இவர் இருந்திருப்பார். ஒரு பொண்ணுக்கு ஒரு அப்பா அவர் எப்படிவோ, ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் ஆகும். அதான கதை. ஓகே, சூப்பர். ஏன்னா இந்த படத்தில் வந்து சார் சொன்னார் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே 3 பேர் 4 பேர் இருக்காங்க. அண்ட் இதை தாண்டி வந்து பிரபு சாரை பற்றி நம்ம பேசணும், ரேணுகா மேடம் பற்றி பேசணும். இவங்களெல்லாம் தாண்டி நான் வேறு யாரெல்லாம் சார் நடிச்சிருக்காங்க? கேரக்டர் ஆர்டிஸ்ட்ன்றத விட நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் தான் சொல்லுவேன். ஸோ கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய படத்தில் நடிக்கிறாங்க, அது வேறு. இப்போ படத்தில் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் தான் இவங்க எல்லாம். அவங்களோட நடித்தது தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இன்னும் யாரெல்லாம் சார் விஜய் மேடம் பண்ணியிருக்காங்க. அதான் ஒரு 2 ஊருக்கு சம்மந்தப்பட்ட கதை இது. இந்த நாட்டுச்சாலை அப்படிங்கிற ஊரில் ஊர் பிரசிடென்ட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க பிரபு சார். அவங்களுடைய தங்கச்சா விஜய் பண்ணியிருக்காங்க, விஜயம்மா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அவங்க கேரக்டர். அவங்க 2 பேருக்குள்ளே சின்ன பகை, அந்த பகைக்குள்ளே போய் இவங்க எப்படி மாட்டிக்கிறாங்கிறது தான் கதை அது. ஆனால் இவங்களுக்கும் அவங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்காது. உங்களுக்கு விஜய் மேடத்துக்கு இவங்களுக்கும் இன்னும் சம்மந்தப்பட்டப்படா இவங்களும் விஜய் மேடமும் கிளைமேக்ஸ் தான் சந்திச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் சந்திச்சிருக்க மாட்டாங்க அவங்க. அதை தாண்டி வந்து ரேணுகா அம்மா வந்து சாருக்கு வந்து அம்மா பண்ணியிருக்காங்க, இளவரசர் அப்பா பண்ணியிருக்காங்க. விஜய் அம்மாவுக்கு வந்து ஒரு பையன் ராஜேஷும் பையன் பண்ணியிருக்கான். இந்த எங்கள் படத்தில் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல கேரக்டர். அதுமாரி அனந்த்நாக் பையன் ஒரு பையன் சாருக்கு தம்பியாக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அண்ணன். ஏன்னா முதல் பாதி வரைக்கும் ஆடியன்ஸ் அத்தனை பேரும் குழுங்க சிரிக்க வச்சு கொண்டு போகிறது எங்கள் அண்ணன் தான். என் அண்ணனுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஜில்லாவில் ஒரு பொண்ணு நல்லா பரிச்சயம் எனக்கு. நான் கதை சொல்ல போகும்போது என்னை கட்டுப்பிடிச்சி, தம்பி நல்லா வருவாடா நீ, சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு உடனே நம்பர் வாங்கி சார்ட்ட பேசினார். அதாவது நல்ல கதையை தாண்டி நல்ல கதை நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க, இந்த படத்தை கண்டிப்பாக நடிப்பேன், சம்பளமெல்லாம் தூக்கி போடுங்க, அது நான் நடிப்பேன், அவ்வளோதான், எப்போ டேட்டுக்கெல்லாம் வர்றேன் அப்படின்னாரு அண்ணன். அதே போல் நான் எப்போ டேட்டு சொன்னாலும் எனக்காக வந்தார். இதுக்கு அண்ணனுக்கு இப்போ இல்லை, கடைசி வரைக்கும் நான் நன்றி கடன்பட்டிருப்பேன். இல்லை அது நான் வந்து ஒரு நல்ல ஒரு படைப்பாளி. எங்கேயோ அறிவாளி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த அறிவை வந்து வெளியில் கொண்டு வருவதற்கான ஒருத்தர் ஒரு இடத்துல இருப்பாங்க. 2 பேரும் சேர்கிற இடம்தான் அது தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு நல்ல விஷயம். இன்றைக்கி ஒரு அற்புதமான படைப்பு போய் அங்கே சேர்ந்துருக்கு அப்படின்ற பொழுது அதுதானே. ஆமாம். ஸோ அதனால் நான் இப்போ ஒரு செட்டுக்கு போகிறோம், ஒரு 5 அசோசியேட்டு 2 அசிஸ்டன்ட்ஸ்லாம் இருப்பாங்க. நான் பார்த்த உடனே சொல்லுவேன், எப்போ தனியாக கடை போட போகிறாம. ஒரு குறிப்பிட்டவர்களை மட்டும் தான் சொல்ல முடியும். எல்லாரையும் சொன்னோம்னா நம்மளை கேவலமாக நினச்சிடுவாங்க. நீ யாரை பார்த்தாலும் சொல்லு. ஸோ ஒரு செட்டுக்குள்ளே போகிற பொழுது இப்போ வெடிச்சு ஒரு நாள் இந்த தம்பி வெளியில் வருவான், எங்கேயோ ஒரு குப்பு தேடிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த வகையில் தான் நான் வந்து ஒரு ஜில்லாவை பார்க்குற பொழுது ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம அடிப்படையில் வருஷன் தானே தூரத்துலேருந்து பார்ப்போம். இன்னார் பார்க்குறதுக்காக வேலை செய்கிறதில்ல, இன்னார் பார்க்குறதுக்காக தான் வேலை செய்கிறதில்ல, தான் கடமையே கண்ணாங்கினார் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஒரு மேனேஜர் பார்ப்பதற்காகவோ இல்லை ஒரு ஹீரோ பார்க்குறதுக்காகவோ இல்லை இது ப்ரொடியூசர்ஸ் பார்க்குறாங்க அதுக்காகவோ இல்லை, வெறி. ஏன்னா இப்படி வெறித்தனமாக மற்ற சரௌண்டிங்கை பார்க்க மாட்டான். அந்த தொழில், அந்த பேடு, அந்த டைரக்டரோட அவருடைய ஆர்டர், அந்த மானிட்டர், அந்த அந்த அட்மாஸ்பியர் ஃபில்லப்பிங் பண்ணுறது. அப்போ இவன்ட்டு இந்த ஃபீல்டுக்கு நல்லா இருக்குது இந்த தம்பிக்கிட்ட. கதை மட்டும் ஒன்று பிடிச்சிட்டானா அடிச்சு நொறுக்கிடுவாப்பில் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்ல. ஸோ அதெல்லாம் தகுதி உள்ளதுனால தான் இன்றைக்கி வந்து நான் சொல்லுவேன், ஒரு நல்லவர்களுக்கு நல்லவர்கள் ஏதாவது ஒரு சூழலில் நீயாகவே இரு. நீயாகவே இருக்கிற பொழுது உன் செயல் தானாகவே வெளியில் வரும் அப்படின்றது தான். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் வெற்றிவேல் படம் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தேட்டரில் வந்து ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இவ்வளோ ஒரு தரமான படம், ஒரு வெற்றிகரமான படம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிஃப்ட் கொடுக்குறதுன்னு வந்து எங்களுக்கு ஒரு சின்ன யோசனை இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்காக வந்து உங்கள் படத்தையும் வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் எல்லோரும் வந்து இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வந்து